வட மாநில தொழிலாளர்கள் இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கின்ற கன்னிகைப்பேர் ஒரு தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற இந்த தொழிலாளர்கள் அம்மோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற வேல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார்கள். சிகிச்சை பலன் அளிக்காமல் இங்கே 4 பேர் இறந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இங்கே இன்னும் 20 பேருக்கும் மேலாக சிகிச்சையிலே இருக்கிறார்கள். தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இந்த தோழர்களுக்கு மேலாக இருக்கின்ற உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கவனக்குறைவினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வாயு கசிவு இது உயிருக்கு ஆபத்தானது என்று தெரிந்தும் இவர்கள் இந்த அளவிற்கு கவனக்குறைவாக இருந்தது உண்மையாக கண்டனத்துக்குரியது. மனித உயிர்களோடு விளையாடுவது மிக மிக கண்டனத்துக்குரியது. இந்த தொழிற்சாலை மீது தொழிற்சாலை அதிபர்கள், பணிபுரிகின்ற மேலாளர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், சூப்பர்வைசர் இப்படி போன்ற பொறுப்பிலே இருப்பவர்களை கொலை குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த கவனக்குறைவு அவர்களால் ஏற்பட்டதற்கான இந்த உயிர் சேதத்துக்கான இழப்பீடுகளை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதோடு அரசும் 2 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. அதிலே சிகிச்சையில் இருக்கிறவர்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு உயிர் இருந்தவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இன்னும் இருக்கின்ற செங்குன்றம் பகுதியிலே இருக்கின்ற வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலும் சென்னை அரசு பொது மருத்துவமனையிலும் சிகிச்சையில் உள்ளவர்கள், அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி 4 பேர் இறந்திருக்கிறார்கள். வெங்கடேஸ்வரா தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆக மொத்தம் இன்று வரை 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனதான் வெளி மாநிலங்களில் இருந்து பிழைப்பதற்கு நம்முடைய மாநிலத்தை தேர்ந்தெடுத்து வந்தாலும் அவர்களை அந்த அளவிற்கு அலட்சிய போக்காக கவனிப்பது, அலட்சியமாக நினைப்பது இது உண்மையாக பெரும் குற்றமாகத்தான் கருத வேண்டும். ஆகவே இதற்குண்டான நடவடிக்கைகளிலே அரசு தீவிரம் காட்ட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எனதான் ஆறுதல் சொன்னாலும் அவருடைய குடும்பங்களுக்கு வேறொரு நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவருடைய குடும்பத்திற்கு, இறந்தவருடைய குடும்பம் 10 லட்சம் ரூபாயை கொடுப்பது மட்டுமல்ல, ஒரிசாவிலிருந்தும் பீகாரிலிருந்தும் இங்க வந்து பணிபுரிகின்ற இந்த மக்களுக்கு அந்த மாநிலம், ஒரிசா மாநிலம் இறந்தவர்களுக்கு 4 லட்சம் ரூபாயை அங்கு அறிவித்திருக்கிறது. அதுபோல் அது ஜார்க்கண்டாக இருந்தாலும், பீகாராக இருந்தாலும், மேற்கு வங்கம் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே போல் இந்த மாநிலத்தில் வந்து இறந்தவர்களுக்கு இந்த அரசும் கொடுப்பதை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது. நன்றி.
சட்டசபையில முதலமைச்சர் உரையின் போது கடந்த ஆட்சியில பல துறையில கட்சி ரீதியா பல கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில அந்த பெறப்பட்ட தொகை யார் யாருக்கு பெறப்பட்டிருக்காங்க, எந்த வகையில பெறப்பட்டிருக்காங்க, உரிய விசாரணை நடத்த போறோம். அது மாதிரி யாரு காசு வாங்கினாலும் அவங்களையும் தண்டிக்கப்படுவார்கள். அதாவது இன்றைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கவர்னருடைய விவாதம் மீது கவர்னர் உரை மீது விவாதம் 4 நாட்கள். இன்றைக்கு முதலமைச்சருடைய பதிலுரை முடிந்து சட்டமன்றமும் கலைந்து சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்பு உண்மையாக வரவேற்கத்தக்கது. உண்மையாக அதை நாங்கள் புரட்சி பாரதம் பாராட்டுகிறோம். யாராக இருந்தாலும் யாரெல்லாம் அதிலே பயன் பெற்றிருக்கிறார்களோ அல்லது நன்கொடை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களை வெளி உலகத்திற்கு அல்லது வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு இந்த அரசு தயங்காமல் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக கூட இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும். ஆக அவர்களை இந்த மக்கள் முன் நிறுத்துவதற்கு இந்த அரசுக்கு நாங்கள் துணையாக கூட இருப்போம். அது உங்களுடைய பார்வையில என்ன இருக்குது அதுதான். பேச சொல்றாங்க, பேசுறாரு. பேசாம இருந்தாரு, பேச சொல்றாங்க, பேசுறாரு. அதுக்கு வெளிநடப்புன்றது அவசியம் இல்லையே. எதுக்கு வெளிநடப்பு செய்யணுமோ, அரசாங்கம் ஒரு தவறான கருத்துக்களை பதிவிட்டாலோ இல்ல ஒரு தவறான அறிக்கைகளோ தவறான செயல்முறைகளில் ஈடுபட்டாலோ வெளிநடப்பு செய்யலாம், கண்டிக்கலாம். ஒரு உண்மை நிகழ்ச்சியை வெளி சொல்லும் போது அதை வெளிநடப்பு செய்யறாங்கனாக்கா அவங்க எதிராக அதை கேட்க கூடாதுன்னு வெளியே போயிடுறாங்க தானே. இப்போ சட்டசபையில முதலமைச்சர் ஒரு கையை காட்டியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நான் பார்க்கல. அதை நான் பார்த்ததுனாக்கா சொல்லலாம். எம்எல்ஏ அவரு ஜெயிச்சு கையை காட்டினார்ல, அந்த கையை காட்டு அந்த மாதிரி ஒரு கையை காட்டுறாரு முதலமைச்சர். இன்னைக்கு காமிச்சாரா? ஒருவேளை இன்னொரு சட்டமன்றம் நிறைவு அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், காட்டியிருக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.